தாய்வீடு ஜூலை 2026. மட்டக்களப்பில் காலனித்துவ கால கல்லறைகள். ஆங்கிலத்தில் ஜே.பி. லூயிஸ், தமிழில் திருவேணி சங்கமம். ஜே.பி. லூயிஸ் சி.எம்.ஜி. அவர்கள் எழுதித் தொகுத்த List of inscriptions on tombstones and monuments in Ceylon of historical or local interest, with an obituary of persons uncommemorated என்ற நெடிய 100 பெயர் குறிப்பிடுவதைப் போல ஐரோப்பியரை அடக்கம் பண்ணிய இடங்களில் காணப்பட்ட கல்வெட்டு வாசகங்களை ஆசிரியர் தொகுத்துள்ளார். அவற்றில் மட்டக்களப்பில் காணப்படும் கல்வெட்டு வாசகங்களை மொழிபெயர்த்து தருகிறோம். இலங்கையில் டச்சுக்காரர் முதலாவதாக கால் பதித்த இடம் மட்டக்களப்பாகும். அங்கே அவர்கள் அட்மிரல் ஜோரிஸ் வான் ஸ்பீல்வர்ஜன் தலைமையில் 1602 சிபோல்டி வீல்ட் தலைமையில் 1603 வந்தனர். அவர்கள் இலங்கையில் கைப்பற்றிய முதலாவது இடமும் மட்டக்களப்பு தான். இது நடந்தது 1638 ஆகும். அவர்கள் அங்கே போர்த்துகீசரால் ஏற்கனவே சதுர வடிவில் கட்டப்பட்டிருந்த கோட்டையை தரைமட்டமாக்கி தற்போதைய கோட்டையை 1640 கட்டி முடித்தனர். பழைய கோட்டையின் படம் ஒன்றை போல்டியஸின் இலங்கை வரலாறு என்ற நூலில் காணலாம். அந்த கோட்டைக்குள் கல்வெட்டை தாங்கி நிற்கும் ஒரு கற்பலகையை தவிர டச்சு தேவாலயத்துக்கான எந்த தடயமும் காணப்படவில்லை. பீட்டர் டிமூர் என்பவரின் மூத்த புதல்வியே மரியா மார்கரிட்டா டிமூர் ஆவார். அவர் காலியில் 1718 ஆகஸ்ட் 5 அன்று ஞானஸ்தானம் பெற்று 1734 மே 30 பட்டேவியாவைச் சேர்ந்த திரு ரேமன் பூயக் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர் மட்டக்களப்பின் தலைவராக இருந்தவர். கோட்டையின் மேற்கு வாசல் வெளிப்புறத்தில் இன்னொரு கல்லறை முற்கால டச்சு பாணியில் உள்ளது. ஆனால் அதில் எழுத்துகள் இல்லை. அது ஒரு பாரசீக பெண்ணினுடையது. கப்பல் பிரயாணத்தின் போது சின்னம்மை நோயால் பீடிக்கப்பட்டிருந்த அவள் கோட்டைக்குள் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போது காலமானாள். இது நடந்தது அரசாங்க அதிபர் ஆத்தர்டன் காலத்திலாகும். ஓல்ட் நினைவு மண்டபம். ஆரம்ப பிரித்தானியர் காலத்திய இராணுவ தேவாலயத்துக்கு அப்பால் இந்த கட்டடம் அமைந்துள்ளது. அந்த மண்டபம் தரைமட்டமாக்கப்பட்டு தற்போதுள்ள ஆண்ட்ரூ தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த வளவு வெஸ்லியன் மிஷனரிக்கு விற்கப்பட்டது. அவ்வளவில் சமாதி கல்லும் கற்பலகையும் இருந்தன. மண்டபம் கட்டப்பட்ட போது அவைகளில் 5 அந்த மண்டப சுவர்களில் இணைத்து வைக்கப்பட்டன. பழைய தேவாலயத்தில் காணப்பட்ட திரு ஓல்ட் அவர்களின் சமாதியம் இன்னும் இருவரின் சமாதிகளும் அப்போது காணாமற் போயிருந்தன. அவைகளில் மண்டபத்தின் சுவரில் இருந்த திருமதி சோவர் தொடர்பான 2 கல்வெட்டுகளில் ஒன்று அவர் சமாதிக்குரியது. மற்றது நினைவு கல்லாகும். பழைய தேவாலயத்தின் இடுபாடுகளில் இருந்து கேப்டன் ஜோன்ஸின் நினைவு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது. அது இப்போது மட்டக்களப்பு கோட்டையில் இருந்து 1 மைல் தொலைவில் உள்ள குடியிருப்பு பகுதியொன்றில் வைக்கப்பட்டுள்ளது. திருமதி சோவர், கேப்டன் ஜோன், திரு ரோபர்ட் ஸ்மித், திருமதி ரூட் ஆகியோர் சந்தகம் இல்லாமல் பழைய தேவாலயத்தின் மதில் சுவர்களுக்குள் அல்லது வளவுக்குள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இப்போது வளவு பூராகவும் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. திருமதி சோவரை நினைவுபடுத்தும் கற்பலகை ஒரு அழகிய வெள்ளை மாபிள் கற்பலகையாகும். அதன் கரையில் கிரேக்க பாணியில் அமைந்த கருப்பு மாபிள் கற்பலகை இணைக்கப்பட்டுள்ளது. மண்டபத்தின் முடிவில் மத்திய பகுதி சுவரில் இது பொருத்தப்பட்டுள்ளது. அதன் வலது புறத்தில் கேப்டன் ஜோன்ஸின் கல்லறை பலகையும் இடது புறத்தில் ராபர்ட் ஸ்மித்தின் கற்பலகையும் இடம்பெற்றிருக்கின்றன. பக்கத்து சுவர்களில் வலது பக்கத்தில் திருமதி ரூட்டின் சமாதி கல்லும் இடது பக்கத்தில் திருமதி சோவரின் சமாதி கற்பலகையும் காணப்படுகின்றன. தனது அன்பு மனைவியின் அகால மரணத்தை நினைவு கூறும் அழகிய நினைவு பலகை பொருத்தமில்லாத இடத்தில் அமைந்திருப்பதை பற்றி திரு சைமன் சோவர் மிகுந்த கவலை கொண்டிருப்பார் என்று நினைக்க தோன்றுகிறது. நடுத்தர கட்டடமான இந்த நினைவு மண்டபம் பெயருக்கேற்றபடி நினைவுக்குரியதாகவோ மண்டபமாக பயன்படுத்தத்தக்கதாகவோ இல்லை. நான் அதை 1910 மார்ச்சில் சென்று பார்த்தபோது அது நூல் நிலையமாக இயங்கியது. சுவர் ஓரமாக கல்லறை வாசகங்களுக்கு சற்று தள்ளி பேப்பர் கட்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நாட்டின் சிவில் இராணுவ காலவரிசையில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஏன் இவைகள் புதிய தேவாலயத்துக்குள் வைக்கப்படவில்லை என்று மனவருத்தம் அடைவார்கள். தொடர் இலக்கம் 895, திகதி ஏப்ரல் 1, 1818. பெயர் வில்லியம் ஓல்ட். வெஸ்லியன் மிஷனரியை சேர்ந்த வணக்கத்துக்குரிய வில்லியம் ஓல்டின் புனிதமான நினைவுக்காக இந்த கல் அவரின் நிலைபேறு அற்ற மீதிகள் மீது கண்ணியத்துக்குரிய சான்றாக மட்டக்களப்பைச் சேர்ந்த புரட்டஸ்தாந்த பரங்கியர்களால் நாட்டப்பட்டது. அவர்கள் அவரின் ஒரு குறுகிய வாழ்நாட்காலத்தில் காட்டிய எடுத்துக்காட்டான பக்தி, ஒழுக்கம், சமய அறிவுறுத்தல்கள் போன்றவற்றால் ஈர்க்கப்பட்டதன் அடையாளமாக இக்கல்லை நாட்டியுள்ளனர். அவர் இறந்தது ஏப்ரல் 1, 1818.
இந்த நினைவுகள் 40 வருடங்களுக்கு முன் தொலைந்து போனது. 1818 ஏப்ரல் 19ஆம் தேதிய அரசாங்க கெசட்டில் பின்வரும் இறப்புச் செய்தி வெளியிடப்பட்டது. மட்டக்களப்பில் நீண்ட நெடிய சுகவீனத்துக்கு பின் வில்லியம் மோல்ட் அவர்கள் காலமானார் என்பது முக்கிய செய்தியாகும். அவர் இங்கே 1 வருடத்துக்கு முன்னர் வந்தவர். அவருடைய விசுவாசமான பக்தி, உள்ளார்ந்த விருப்பம், தளராத முயற்சி ஆகியவை ஐரோப்பிய மற்றும் உள்நாட்டு கல்விமான்களால் பாராட்டப்பட்டன. இக்காலத்தில் அரிதாகி போன மெச்சத்தக்க பண்புகளுடன் அவர் முன்னெடுத்த குறுகிய 8 மாத கால பணியின் வெற்றியின் சாட்சிகளாக பெருமளவு சுதேசிகள், அவர்களிலும் முக்கியமாக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். அவர் அஞ்ஞானிகளையோ முகமதியர்களையோ கிறிஸ்தவத்துக்கு ஈர்த்தவர் என்ற பெருமையை பெற்றவர் அல்ல. மாறாக இந்துக்களின் பிள்ளைகள் எழுதி வாசிக்க பழக வேண்டும் என்பதற்காக 8 பாடசாலைகளை நிறுவி செயற்படுத்தினார். எங்களது சமய நூலான புதிய ஏற்பாட்டை அப்பிள்ளைகள் வாசிக்க வேண்டிய நூலாக தேர்ந்தெடுத்திருந்தார். அதன் மொழி அம்சத்தை மாத்திரம் கருத்திற்கொண்டு அதை தெரிவு செய்திருந்தார். அதை முன்னிட்டு அப்பிள்ளைகளின் பெற்றோரிடம் ஏற்பட்ட மன உறுத்தல்களையும் தப்பபிப்பிராயத்தையும் அவரின் இணக்க சுபாவமும் கண்ணியமும் புறங்கண்டன. தொடர் இலக்கம் 896, திகதி அக்டோபர் 2, 1814. பெயர் மேரி சோவர்ஸ். இங்கே அடக்கப்பட்டிருப்பது மேரி அவர்களின் மீதிகளாகும். அவர் பிரித்தானியா சிவில் சேவை அதிகாரியான சோவர் அவர்களின் மனைவியும் ஸ்கொட்லாந்தைச் சேர்ந்த திரு ராபர்ட் சிப்போல்ட் அவர்களின் புதல்வியும் ஆவார். அவர் தனது இளம் வயதில் 1814 அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். தனது இழப்புக்காக துயருறும் கணவரையும் 2 குழந்தைகளையும் அவர் விட்டுச் சென்றுள்ளார். அகாலத்தில் போனாய், நிரந்தரமாக சென்று விட்டாய். அவரின் கல்வெட்டு வாசகங்கள் வாசிக்க முடியாதவாறு சிதைந்து போயுள்ளன. ஆயினும் 1818 அக்டோபர் 19ஆம் தேதிய கெசட் வாசகத்தை ஒத்ததாக அவை இருக்கலாம். அகாலத்தில் போனாய், நிரந்தரமாக சென்று விட்டாய். உனது கன்னங்கள் ரோஜா பூக்கள் போன்று சிவப்பானவை. உனது அன்பு கதகதப்பானவை. சுபாவம் சாதுவானது. துயரத்திலும் இனிமையாக புன்முறுவல் பூப்பாய். உனது இதயத்தில் நற்குணங்கள் நிரம்பி வழியும். உனது கன்னத்தில் இளமையும் புதுமையும் மிளிரும். பள்ளத்தாக்கில் ஒரு களி கட்டி கிடந்தது. துயருறுபவர்கள் கிரீச்சிட்டதில் அது தூசுமயமாகிவிட்டது. தொடர் இலக்கம் 897, திகதி அக்டோபர் 2, 1814. பெயர் மேரி சோவர்ஸ். மட்டக்களப்பு ஆட்சியர் சைமன் சோவரின் மனைவியான மேரியின் புனிதமான நினைவுக்காக 1782 டிசம்பர் 30ஆம் தேதி பிறந்த இவர் 1814 அக்டோபர் 2ஆம் தேதி இறந்தார். உயர்ந்த பக்திக்கும் ஒழுக்கத்துக்கும் சமூக அல்லது குடும்ப வாழ்வுக்கு தேவையான சகல விழுமியங்களுக்கும் ஓர் எடுத்துக்காட்டாக திகழ்ந்த அவரை அறிந்தவர்களெல்லாம் மதித்தனர், அன்பு செலுத்தினர். இனிமையாக அமைதியும் விண்ணகத்தின் நம்பிக்கையும் சாந்தமான மகிழ்வும் மேன்மைக்குரிய இந்த ஆன்மாவின் மீது படிவதாக. சைமன் சோவியர் 1805 பிப்ரவரி 5ஆம் தேதி எடின்பரோவில் மேரி சிப்போல்ட் அவர்களை திருமணம் செய்து கொண்டார். குழந்தை பேச்சின் போது அவரின் மரணம் சம்பவித்தது. கல்வெட்டு. செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் ஓர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். பின்வருமாறு கெசட் அவரின் இறப்பை பதிந்துள்ளது. மிக இளம் வயதில் சைமன் சோவர் அவர்களின் மனைவி காலமானார். அவரின் இழப்பை புரிந்து கொள்ள முடியாத சின்னஞ்சிறிய 2 குழந்தைகளையும் அவர் விட்டுச் சென்றுள்ளார். பூரணமான சிறப்பியல்புகள் நிறைந்த இந்த பெண்மணியின் இழப்பு ஆழமான வருத்தத்துக்குரியதாகும். தாயாக அவரின் இனிய அக்கறையும், மனைவியாக அவரின் பணிவான அன்பும், சமூக உறுப்பினராக அவர் காட்டும் இதமான நாகரிக நடத்திகளும் அவரின் நண்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த பெண்மணி இறந்தபோது அவரின் கணவர் சைமன் சோவர்ஸ் மட்டக்களப்பின் ஆட்சியராக இருந்தார். அவர் 1805 சிவில் சேவகராக இலங்கைக்கு வந்தார். அவர் நேரடியாக மட்டக்களப்புக்கு உதவி ஆட்சியராக நியமிக்கப்பட்டார். ஆனால் வருட முடிவில் அவர் சிலாபத்துக்கு அதே பதவிக்கு அனுப்பப்பட்டதோடு கட்பெட்டிக்கு சுங்க தலைமை அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டிருந்தார். 1807 ஜூலை 15ஆம் தேதி கொழும்பில் வருகை தரு மஜிஸ்ட்ரேட்டாகவும் 1808 ஜூன் 13ஆம் தேதி திருகோணமலைக்கு உதவி ஆட்சியராகவும் நியமிக்கப்பட்டார். 1809 ஜூன் மாதத்தில் பதில் ஆட்சியராக மீண்டும் மட்டக்களப்புக்கு அனுப்பப்பட்டார். அதோடு அங்கு தலைமை சுங்க அதிகாரி பதவியையும் 1812 மார்ச் 1ஆம் தேதி பொறுப்பேற்றார். ஏப்ரல் 22, 1812 அரசாங்க அதிபராக பதுளைக்கு மாற்றப்பட்டார். 1816 மே 20 கண்டியின் வருவாய்த்துறை ஆணையராக அல்லது வருவாய்த்துறை திணைக்களத்தின் 3வது பொறுப்பில் உள்ள ஆணையராக நியமிக்கப்பட்டார். அவர் 1817-18 பதுளையில் தங்கள் அதிகாரியாகவும் 1819-20 கண்டியில் வருவாய் ஆணையராகவும் பதவி வகித்தார். இப்பதவிகளை உயர் நீதித்துறை பதவிகளுக்கு மாற்றாக பெற்றுக்கொண்ட அவர் 1821 ஆகஸ்ட் 14 இடமாற்றப்பட்டார்.
ஆயினும் 1826 டிசம்பர் 30 வரை அவர் ஓய்வு பெற்று இங்கிலாந்துக்கு பயணமாகும் வரை பழைய நிலையில் நிலைத்திருந்தார். அவரின் ஓய்வு திகதி ஜூலை 3, 1827 ஆகும். அவர் பெற்ற ஓய்வூதியம் வருடத்துக்கு 600 பவுண்ட்களாகும். 1815 ஏப்ரல் 25ஆம் தேதி அன்று அவர் மட்டக்களப்பை விட்டு புறப்படும் போது ஓர் பாராட்டுரையை அவருக்கு பரிசளித்தனர். அதில் கேப்டன் எல்.ஏ. ஆண்டர்சன் கமாண்டரும் லெப்டினன்டுமான ஓசா ஜேம்ஸ் பெக்கன், உதவி சர்ஜன் ஜே ஸ்காட் ஆகியோர் கையொப்பம் இட்டிருந்தனர். கெசட் பத்திரிகை சோவர்ஸ் கண்டியை விட்டு வந்ததை பற்றி பின்வருமாறு குறிப்பிடுகிறது. 1815 கண்டிய மாகாணங்கள் பிரித்தானியர் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட காலத்தில் இருந்து திரு சோவர்ஸ் அம்மாகாணங்களில் பணிபுரிந்து வருகின்றார். அவரின் நேர்மையான அழுத்தமான இயல்புகளால் பிரித்தானிய அரசாங்கம் மீது சுதேசிகளுக்கு நம்பிக்கையும் மதிப்பும் ஏற்பட்டுள்ளது. அதே நேரம் இறுக்கமான விருப்பங்களால் ஏற்படுகின்ற பிடிவாதமான இயல்புகளை வழிக்கு கொண்டு வரும் சோவர்ஸின் தலைமை பண்புகளால் அவர் ஓய்வு பெறும்போது கண்டியில் ஓரிணக்கமான சூழ்நிலை உருவாகியிருந்தது. சமூகத்தின் பல வகுப்பினரும் உயர்ந்த மதிப்பை பிரித்தானிய அரசாங்கத்தின் மேல் வைக்க தலைப்பட்டிருந்தனர். அலெக்சாண்டர் காட்டல் அவர்களின் சாசனத்தை நிறைவேற்றுபவராக அவர் திகழ்ந்தார். தனது அட்டர்னி தத்துவத்தை நிராகரித்து விட்டதால் 1842 ஜனவரி 1ஆம் தேதியில் 69 கோர் வீதி எடின்பரோவில் இருந்து 1849 ஜூன் 18ஆம் தேதி அவர் எடின்பரோவில் காலமானார். அவர் A Digest of Candian Laws, A Journey from Candy via Adams Peak to Culture in 1819 ஆகிய நூல்களின் ஆசிரியரும் ஆவார். மொத்தம் 4 தொகுதிகளும் 2 பாகங்களும் 396 பக்கங்களும் கொண்ட அந்நூல்கள் எடின்பரோவில் உள்ள அச்சகம் ஒன்றில் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. அவர் பதுளையில் தங்கள் அதிகாரியாக கடமையாற்றிய போது 1819 நவம்பர் 10ஆம் தேதி இட்ட பொதுவான கட்டளைகள் அவரை பற்றி குறிப்பிடுவதாவது: பதுளையில் அவரின் பணிகள் மிகவும் வேண்டப்பட்ட சூழ்நிலையில், அதுவும் போர் நடக்கிற சூழ்நிலையில், கண்டிய மாகாணங்களில் அமைதி நிலவுகின்ற போது அவரின் இடமாற்றம் சரியான காரியமல்ல என்று சொல்லப்பட்டது. தொடர் இலக்கம் 898 பிப்ரவரி 21, 1815. பெயர் மேரி ரூட். ஹென்றி ரூட் அவர்களின் மனைவியான மேரி அவர்களின் புனிதமான நினைவுகளுக்காக. வயது 20. திருமதி ரூட் அவர்கள் என்ஜினியரான கணவருடன் நோபோக்சேர் என்ற இடத்தில் இருந்து வந்தார். அவர்களுடன் பல என்ஜினியர்களும் ஆலை தொழிலாளர்களும் வந்தனர். அவர்கள் வந்த கப்பலான எமா லண்டனில் இருந்து கொழும்பை 1813 நவம்பர் 30ஆம் தேதி வந்தடைந்தது. திரு ரூட் உதவி அத்தியட்சகராகவும் என்ஜினியராகவும் மட்டக்களப்பில் உள்ள அரிசி ஆலைகளில் கடமையாற்றினார். அவ்வாலைகள் 1814-17 கால பகுதியில் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டவைகளாகும். அவைகள் நிறுத்தப்பட்ட போது அல்லது பிற்பாடு குதிரை வண்டி தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். அதை பற்றி 1829 ஆண்டு கெசட்டில் பின்வருமாறு விளம்பரம் செய்தார்: ஹென்றி ரூட் 500 இருந்து 600 வரையான குதிரை வண்டிகளை தயாரிக்க உள்ளார். நாற்சக்கர வாகனங்களும் சரி விகிதத்தில் செய்யப்படும். அவரின் தொழிற்சாலை பெட்ரா இடுகாட்டை பார்க்கத்தக்கதாக இருமாடி கட்டடத்தில் இயங்கியது. அக்கட்டடம் இப்போதும் உள்ளது. 1830 அவர் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் உள்ள புத்தூர் கிணற்றுக்கு நீர் இறைக்கும் இயந்திரம் ஒன்றை பொருத்தும் பணிக்கு அமர்த்தப்பட்டார். ஆயினும் அந்த முயற்சி பலனளிக்கவில்லை. பொருத்தலராக பயிற்சி எடுத்திருந்த தனது மருமகனான வில்லியம் ரூடை வரவழைத்து தனது வண்டி தயாரிப்புக்கு உதவியாக வைத்துக் கொண்டார். பின்னர் கோப்பி தோட்ட செய்கையில் இறங்கி வெற்றியீட்டினார். சக பிரயாணியான ஒருவரும் அவருக்கு உதவினார். 1817 கொழும்பில் ரூட் 2வது தரம் திருமணம் செய்து கொண்டார். இந்த இரு ரூட்டுகளும் இலங்கையோடு தொடர்புடைய பிரபலமான குடும்பங்களுக்கு முன்னோர்களாவர். எமா மார்கரெட் பியர்ச்வுட் என்பவரை செப்டம்பர் 13, 1853 கொழும்பில் வைத்து திருமணம் செய்து கொண்ட ஹென்ரியின் தகப்பனார் ஹென்றி ரூட் ஆவார். ஜோர்ஜ் வில்லியம் ஜனவரி 3, 1854 கொழும்பில் யூஜேனி பியர்சவுட்டை திருமணம் செய்து கொண்டார். ஜேம்ஸ் ஸ்டாட்சன் லூசியை திருமணம் செய்து கொண்டார். ஜோன் ஸ்டீபன் ஆஞ்சலினாவை திருமணம் முடித்தார். ஹென்றி ரூட்டின் ஒரு மகள் எமா மார்கரெட் பியர்ச்வுட் ஸ்பியர்மன் ஆம்ஸ்ட்ராங்கை மணக்க இன்னொரு மகள் டி.சி. ஓவனை மணந்தார். ஹென்றி ரூட் வோய் வாட்டர் என்ற இடத்தில் 1857 பிப்ரவரி 25ஆம் தேதி மறைந்தார். அவரின் மருமகன் வில்லியம் ரூட் பிளான்டினா ஓடலின் பிரின்சஸை மணந்தார். அவர் அட்வொகேட் பிஸ்காலாக இருந்த கோனோலிஸ் ஆனோல்டஸ் பிரின்சஸின் மகளாவார். தொடர் இலக்கம் 899 திகதி அக்டோபர் 29, 1815. பெயர் ராபர்ட் ஸ்மித். திரு ராபர்ட் ஸ்மித் அவர்களின் நினைவுகள். வர்த்தகரான அவர் 1815 அக்டோபர் 29ஆம் தேதி காலமானார். அப்போது அவருக்கு வயது 45. இந்த வட்டாரத்தில் அவரை தெரிந்தவர்கள் எல்லாம் அவரை ஒரு முன்மாதிரியான தகப்பன் என்றும் யாவரோடும் அன்பு பாராட்டியவர்கள் என்றும் அறிவார்கள்.
1824 மறைந்த அவரின் விதவையான அன்னா கேத்தரினா கிறிஸ்டினா சாமுவேல் ஜோன் என்பவரை திருமணம் முடித்திருந்தார். ஸ்மித்துக்கு ஒரு மகன் இருந்தார். அவர் திருகோணமலையில் 1826 ஜூன் 25 காலமானார். தொடர் இலக்கம் 900 திகதி ஏப்ரல் 18 1818. பெயர் தோமஸ் அல்டசே ஜோன்ஸ். 19வது படையணியின் கேப்டனான தோமஸ் அல்டசே ஜோன்ஸ் அவர்களின் மீதிகள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளன. அவர் 1818 ஏப்ரல் 18 காலமான போது அவருக்கு வயது 36 ஆகும். ஆண்மை பொருந்திய தோற்றமாக நிறைந்த கேப்டன் ஜோன்ஸின் ராணுவ நடத்தை மெச்சுவதற்குரியது. அவர் தனது பொறுப்பிலுள்ள சிப்பாய்களை மிகவும் கண்ணியமாக நடத்தினார் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் மக்களுடன் நட்புறவுடன் உரையாடினார். இதனால் அவரின் ராணுவ நடவடிக்கைகள் மீது நம்பிக்கையும் நல்லெண்ணமும் சமூகத்துக்கு ஏற்பட்டன. இதனால் யாவரினதும் நன்மதிப்புக்கு உரியவராக அவர் திகழ்ந்தார். கேப்டன் ஜோன்ஸ் மொண்டிகொமரி பகுதியில் பிரபலமாக இருந்த ஜோன் இலியட் ஜோன்ஸின் 3வது புதல்வர் ஆவார். கேப்டன் 1813 பிப்ரவரி 4 வில்லியம் தோமஸின் 2வது புதல்வியான சுசுனை திருமணம் செய்தார். தோமஸ் அவர்கள் சலை பிராந்தியத்தின் மதகுருவாகவும் இருந்தவர். கேப்டன் ஜோன்ஸ் தனது விதவை மனைவியையும் 3 இளம் சிறுவர்களையும் தவிக்க விட்டு சென்றுள்ளார். தாண்டவன்வெளி ரோமன் கத்தோலிக்க தேவாலயம், மட்டக்களப்பு. தொடர் இலக்கம் 901 திகதி ஏப்ரல் 18 1818. பெயர் தோமஸ் அலடசே ஜோன்ஸ். 19வது படையணியின் கேப்டனான தோமஸ் அலடசே ஜோன்ஸின் பவித்திரமான நினைவுகள். 1818 ஏப்ரல் 18 காலமான அவர் மட்டக்களப்பில் அடக்கம் செய்யப்பட்டார். இந்திய துணைக்கண்டத்திலும் இலங்கை தீவிலும் 19வது படையணியில் 17 வருடங்கள் பணியாற்றியவர். அவரின் கீழ் பணிபுரிந்தவர்கள் அவரை மிகவும் மதித்தனர். அளவு 1 சதுர அடி. 1906 பங்குத்தந்தை எழுதினார். எச்சங்கள் மேலும் சிதைந்து போகாமல் தடுப்பதற்காக மட்டக்களப்பில் கத்தோலிக்க தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டன. மட்டக்களப்பு நகரம். ஆஸ்பத்திரி வீதியில் 3வது குறுக்குத்தெரு சந்தியில் பிரதான வீதியின் பக்கமாக 8 அடி உயரமான கச்சுவர் பின்வரும் கல்வெட்டை தாங்கியுள்ளது. இந்த கல்வெட்டின் உயரத்தை கொண்டு இங்கே ஒரு கல்லறை இருந்திருக்கக்கூடும் என்று அனுமானிக்கலாம். அவ்விடத்தில் பல வருடங்களாக புதர் மண்டி கிடந்ததால் பார்வைக்கு தெரியாமல் கிடந்த அக்கல்வெட்டை சமீபத்தில் கண்டெடுத்து மீட்டிருக்கிறார்கள். எந்தவித ஊறுமற்ற கல்வெட்டு சிறப்பாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கிறிஸ்டியானா சோஃபியா ஜோன் அவர்களின் மீதிகள் அமைதியாக ஓய்ந்துள்ளன. அவர் தரங்கம்பாடி டெனிஸ் அரச மிஷனரியைச் சேர்ந்த வணக்கத்துக்குரிய டி கிறிஸ்டோபர் சாமுவேல் ஜோன் அவர்களின் விதவை ஆவார். 1821 டிசம்பர் 30 அவர் காலமான போது அவருக்கு வயது 70. அவர் தனது கடவுச்சீட்டு நீண்ட காலத்துக்கு தங்க தன்னை அனுமதிக்கும் என்று நம்பினார். ஆனால் அவ்வாறு நிகழாமல் அது அவரை தடுத்துவிட்டது. ஆயினும் அது அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. லோக் என்பது லக் என்றும் ஜோன் என்பது ஜான் என்றும் டனிஷ் வடிவம் கொள்கின்றன. ஜோஹன்னா கேத்தரின் வணக்கத்துக்குரிய டாக்டர் ஜோன் அவர்களதும் திருமதி ஜோன் அவர்களதும் புதல்வியாவார். அவர் 1825 ஆண்டில் இருந்து மட்டக்களப்பில் வருவாய்த்துறை ஆட்சியராக பதவி வகிக்கும் ஜேம்ஸ் நிக்கோலஸ் மோயட் என்பவரை 1815 பிப்ரவரி 27 தரங்கம்பாடியில் வைத்து திருமணம் செய்து கொண்டார். மோரியாட் 1886 தனது 97வது வயதில் காலமானார். அவரின் மரணத்தை பற்றி பின்வரும் வாசகங்கள் பதிவு செய்கின்றன. அவர் தனது 97வது வயதை அண்மித்த போது அவருக்கு இறப்பு அண்மிக்கின்றது பற்றிய எந்த சமிக்கையும் தென்படவில்லை. அதனால் அவர் இறப்பு மனித வாழ்வில் தவிர்க்க முடியாததல்ல என்ற தனது கொள்கையை நிரூபிக்கப் போகின்றாரோ என்று மக்கள் ஐயுறத் தொடங்கினர். அதற்கும் ஒரு முடிவு வந்தது. ஒரு நாள் காலை நல்ல குளிராக இருந்தது. வீட்டு வேலைக்காரி வந்து விளக்கை அணைப்பதற்கு முன்னே தானே எழுந்து அதை அணைத்துவிட்டு நித்திரையாகி போனார். பின்னர் சிறிது நேரத்தில் அவரது உடல் சில்லிட்டு போனது. உயிர் பிரிந்திருந்தது. புதைப்படம், மட்டக்களப்பு. கோட்டைக்குள் புதைப்படம் ஒன்று 3 பக்கமும் புல்தலையுடன் காணப்படுகிறது. அதை 3 பக்கமும் சுற்றி தோட்டத்துடன் கூடிய சிவப்பு ஓடு போட்ட வெள்ளையடிக்கப்பட்ட வீடுகள் உள்ளன. அந்த புதைப்படத்தின் வாவிக்கரை பக்கத்தில் தென்னை மரங்கள் வரிசையாக நடப்பட்டிருக்கின்றன. புதைப்பு தரை 20 வரையிலான சிதைந்து போன பழைய டச்சு ஆங்கில கல்லறைகளை கொண்டுள்ளது. அவைகளில் ஓரிரண்டை தவிர மற்றவற்றில் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் காணப்படவில்லை. ஒன்று முற்றாக ஆலமரம் ஒன்றால் சுற்றி வளைக்கப்பட்டு விழுங்கப்பட்டுள்ளது. அங்கே ஒரு சிறிய கல்வெட்டொன்று காணப்படுகிறது. ஆயினும் அதன் பெரும் பகுதியில் உள்ள எழுத்துகள் வாசிக்க முடியாதவாறு சிதைந்து போயுள்ளன. அந்த கற்கள் காலத்துக்கு காலம் உயர்த்தெழுக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளன என்று உள்ளூர் தலைவர் ஒருவர் முறையிட்டுள்ளார். தொடர் இலக்கம் 902 திகதி ஜூலை 27 1730. பெயர் சுசன்னா தொன்னன். இங்கே இனிமையாக ஓய்ந்து கிடக்கிறார் சுசன்னா தொன்னன். அவர் ஜூலை 27 1730 அன்று காலமானார். அவர் கப்பல் தச்சரான ஜான் வான் டெஸ் ஹெர்ட்ஸ், எலிசபெத் எல்சான் இணையர்களின் புதல்வி.
அவர் கொழும்பில் வைத்து 1702 அக்டோபர் 22 ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். கப்பல் தச்சரான ஜான்ஸ் வால்டர் ஹெல்ஸ்ட் காலியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். கல்லறையில் பொருத்தப்பட்ட கற்பலகை சொப்பமற்ற முறையில் வெட்டப்பட்டதாலும் கால ஓட்டத்தாலும் வாசிக்க முடியாதுள்ளது. தொடர் இலக்கம் 903 திகதி டிசம்பர் 20 1779. பெயர் ஜேன் டேவிட்சன். விசாகப்பட்டினம் தலைவர் அலெக்ஸ் டேவிட்டன் அவர்களின் 2 மாதமும் 1 நாளும் நிறைந்த பெண் குழந்தை ஜேன் டேவிட்சன் இங்கே அடக்கப்பட்டுள்ளது. அழகிய இந்த குழந்தையின் இழப்பினால் பெரும் மன துயருற்ற பெற்றோர்கள் இந்த சமாதியை எழுப்பினர். இந்த சிறிய குழந்தை கடவுளின் ராஜ்யத்தில் எங்கள் கைக்கு கிடைக்கும். கல்வெட்டு. சமதரையில் இப்போதுதான் எழுதப்பட்டது போல தோன்றும் இந்த சமாதி கல்லில் மேற்பகுதியில் எழுத்துகளும் சுற்றிவர அலங்காரங்களும் காணப்படுகின்றன. மட்டக்களப்பு டச்சுக்காரர் ஆதிக்கத்துக்குள் இருந்த காலத்தில் டச்சு மற்றும் ஐரோப்பிய நாட்டு கப்பல்கள் கிழக்கிந்தியாவுடன் வர்த்தகம் செய்தன. அவை விசாகப்பட்டினம், கூடலூர், நாகப்பட்டினம் போன்ற இடங்களில் இருந்து திருகோணமலை, கொட்டியார், மட்டக்களப்பு வரையும் வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தன. இந்த கப்பல்களில் ஒன்றில் டேவிட்சனும் குடும்பத்தினரும் வந்தபோதுதான் இந்த குழந்தையின் மரணம் சம்பவித்திருக்க வேண்டும். தொடர் இலக்கம் 904 திகதி அக்டோபர் 17 1813. பெயர் ராபர்ட் ஏ கோர்டன். ஏ கோர்டன் HM 66வது படையணியின் கேப்டன். வயது ஆண்டுகள். கல்லறையில் எழுத்துகள் தெளிவில்லை. நன்கு கட்டப்பட்ட சமாதியில் கற்பலகையில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் வாசிக்க முடியாத வண்ணம் அழிந்துள்ளன. அவரது சொத்துக்கள் 1821 தொடக்கம் 1831 வரை கொழும்பில் நிர்வகிக்கப்பட்டது. தொடர் இலக்கம் 905 திகதி மே 10 1814. பெயர் ஜோனதன் பட்ச். 1814 மே 10 இவ்விடத்தில் இருந்த ஜோனதன் பட்ச் என்பவரின் புனிதமான நினைவுகளுக்காக அவர் இங்கிலாந்தில் டோர்சிட்ஷாயர் பகுதியைச் சேர்ந்தவர். அவர் காலமான போது அவருக்கு இளம் வயது. அப்போது அவர் கௌரவ ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் ராபர்ட் பிரவுனிங் அவர்களின் வண்டியோட்டியாக இருந்தார். அவரின் இறப்பையிட்டு ஆளுநர் பெரிதும் வருந்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆளுநர் பிரவுனிங், திருமதி பிரவுனிங், ஆசுபத்திரிகளின் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் டாக்டர் ஏ ஹை, ராணுவ உதவி ஜெனரல் கேப்டன் பிரவுனிங், மதகுருவான வணக்கத்துக்குரிய பிட்செட் ஆகியவர்களும் பெருமளவு உத்தியோகத்தர்களும் கொழும்பில் இருந்து 1814 பிப்ரவரி 28 புறப்பட்டு அரிப்பு, யாழ்ப்பாணம், திருகோணமலை வழியாக மட்டக்களப்பை 1814 ஏப்ரல் 30 வந்தடைந்தனர். சுற்றுப்பிரயாணத்தின் பெரும் பகுதியை ஆளுநர் குதிரை மேல்தான் கழித்தார். வடபகுதியில் மாத்திரம் வண்டி உபயோகிக்கப்பட்டது. ஆயினும் நீண்ட காலமாக வண்டில்கள் அவ்வீதிகளில் உபயோகிக்கப்படாததால் பெரும் சிரமப்பட நேரிட்டது. அவ்வீதி பிற்பாடு திருத்தி அகலமாக்கப்பட்டது. கொழும்பில் இருந்து கண்டிக்கு போகும் வீதியைப் போல இல்லாவிட்டாலும் பிரயாணிகளுக்கு சௌகரியமானது. பல்வேறு வாடி வீடுகள் நல்ல நிலைக்கு கொண்டுவரப்பட்டதோடு புதியவைகளும் உருவாக்கப்பட்டன. ஆளுநரின் வண்டியோட்டி மட்டக்களப்பில் வைத்து காலமானார். தொடர் இலக்கம் 906 திகதி ஜனவரி 22 1815. பெயர் ஜெமினா வோக்கர். கோப்போரல் வில்லியம் வோக்கரின் மனைவியான ஜெமிகாவின் நினைவுகளுக்காக. தொடர் இலக்கம் 907 திகதி ஜூலை 28 1856. பெயர் சூசன் ஜே கிரே. 1856 ஜூலை 28 மரணமடைந்த சூசன் ஜேன் கிரே அவர்களின் நினைவாக இறக்கும்போது அவருக்கு வயது 31 ஆகும். அவருடைய கணவர் 60வது வயதில் 1874 ஏப்ரல் 25 காலமானார். சடலம் கடலில் மூத்த மகனால் இறக்கப்பட்டது. தொடர் இலக்கம் 907 திகதி ஏப்ரல் 25 1874. பெயர் பிரெஞ்ச் கிரே. பிரெஞ்ச் கிரே மாத்தரையில் 1818 காலமான கேப்டன் பிரெஞ்ச் கிரேயின் மகனாவார். அவரின் சகோதரி திருமதி கவுஃபீல்ட் இளைய கிரே யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள சென்ட் ஜேம்ஸ் தேவாலயத்தில் 1840 டிசம்பர் 3 சூசன் ஜேனை திருமணம் செய்தார். ஜேன் லெப்டினன்டும் பிற்காலத்தில் லெப்டினன்ட் கேர்னலுமாக இருந்த ஓஸ்பி வோர்போட்டன் அவர்களின் ஒரே மகளாவார். அவர் கொழும்பில் 1815 மே 6 பிறந்தார். பாடசாலை கல்வியை இங்கிலாந்தில் முடித்துக்கொண்டு 1830 கப்பலில் கொழும்புக்கு வந்தார். அந்த கப்பலில்தான் ஹென்றி ரூட், வில்லியம் ரூட் முதலானவர்களும் வந்தனர். பின்னவர் அவரால் புத்தூர் கிணற்றில் இயந்திரம் பொருத்தப்பட்டது. அவர் யாழ்ப்பாணத்தில் உதவி ஆட்சியராகவும் காலியில் உப ஆட்சியராகவும் பணியாற்றினார். காலியில் அவருக்கும் அரசாங்க அதிபராகவும் ஆட்சியராகவும் இருந்த GS கிரிப்பல்ஸுக்கும் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதை பற்றி சுங்கப் பிரிவில் உள்ள திரு FA சவுண்டரும் செயலகத்தில் இருந்த திரு WD ரைடரும் விசாரித்தனர். இதன் விளைவாக கிரே சுங்கப் பிரிவில் இருந்து வெளியேறினார். கல்வெட்டு. அண்மையில் திறக்கப்பட்ட சிவில் திணைக்களத்தில் வழங்குனராக நியமிக்கப்பட்டார். இந்த பதவி தனக்கு தரக்குறைவை அளிக்கின்றது என்ற காரணத்தால் அதில் இருந்து விலகிக் கொண்டார்.
நடவடிக்கைக்கு பின்னர் திரு டாரிங்டன் பிரபுவின் தனிப்பட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார். பிரெஞ்சு கிரே ஒரு பொழுது லோவன் பியாட்டுக்கு செயலாளராக இருந்தார். அவர் ஜே பொயின்ட்ரிக்கின் மகளான கரோலினை 1862 மே 29 மணந்து கொண்டார். அந்த பெண்மணி 60களில் கொழும்பு பெட்ராவில் டேம் வீதியில் ஒரு பாடசாலையை நிறுவினார். கிரே பிரித்தானியாவுக்கு சென்று கொண்டிருக்கும் போது ஏடனுக்கும் கொழும்புக்கும் இடையில் உள்ள எல்வராடோவில் காலமானார். அவரது மகன் பாசில் மார்ச் 23, 1862 காலியில் பிறந்தவர். அக்டோபர் 1 1867 கண்டி சென்ட் போலில் வைத்து எமிலி எலிசபெத்தை திருமணம் செய்து கொண்டார். மணமகள் எல்கட்டுவா எல்காஸ்ட்ரென தோட்ட சொந்தக்காரரான பிலிப் ஃபவுலரின் 2வது புதல்வி ஆவார். பிரெஞ்சு கிரேயின் முதல் மனைவிக்கு பிறந்த சூசன் 1872 பிப்ரவரி 14 எல்கண்டுவா கல்கல்லா தோட்டத்துறையான பிலிப் பிரான்சிஸ் பவுலரை மணந்தார். அந்த இணையர்களின் மூத்த மகன் பிரெஞ்சு கிரே கண்டி ஹரம்பா வீட்டை தனிப்பட்ட ஹோட்டலாக நடத்தினார். 1886 ஜனவரியில் பிறந்த அவரின் 6வது மகன் வயது 33 பேர்மிய கல்வர்களால் கொல்லப்பட்டார். தொடர் இலக்கம் 908 திகதி அக்டோபர் 1861. பெயர் சுசன்னா இசபெல்லா தௌசண்ட். பீட்டர் ஃபிரெட்ரிக் தௌசண்ட் அவர்களின் அன்பு மனைவியான சுசன்னா இசபெல்லா தௌசண்ட் அவர்களின் நினைவாக 1821 மார்ச் 28 பிறந்து மட்டக்களப்பில் இறந்து. பீட்டர் ஃபிரெட்ரிக் தௌசண்ட் அன்னா எலிசபெத் கிரேசியின் இணையர்களின் மகன் பீட்டர் ஃபிரெட்ரிக் தௌசண்ட் அவர்களின் மனைவி சுசன்னா இசபெல்லா கோச். தொடர் இலக்கம் 909 திகதி அக்டோபர் 6, 1865. பெயர் ஜோன் ரண்டெல்ஃப் கோர்டன் கமிங். ஸ்கொட்லாந்து அல்டாயரை சேர்ந்த சர் வில்லியம் ஜி கோர்டன் கமிங் அவர்களின் 4வது மகனான ஜோன் ரண்டெல்ஃபின் அன்பு நினைவாக பிறந்தது 1826 ஜூன் 21. எல்ஜின் என்ற பிரதேசத்தில் அல்டாயர் என்ற இடம் உள்ளது. செல்வி கோர்டன் கம்மிங் எழுதிய 2 Happy Years in Ceylon என்ற நூலில் இந்த புதைப்படம் பற்றி குறிப்பிடப்படுகிறது. கோர்டன் கம்மிங் சிறந்த விளையாட்டு வீரராகவும் மட்டக்களப்பில் தோட்டச் செய்கையில் முன்னோடியாகவும் விளங்கியவர். தற்போது கழுதாவளை தோட்டம் என்று அழைக்கப்படும் தேத்தாத்தீவு தோட்டத்துக்கு உரிமையாளராக விளங்கினார். இந்த மாவட்டத்தில் ஐரோப்பியர்களாலும் உள்ளூரவர்களாலும் மிகவும் மதிக்கப்படும் ஒருவராக அவர் விளங்கினார். எனது 2வது சகோதரர் ரொனால்ட் ரேயர் சிங்க வேட்டை முன்னோடி என்று தனது பெயரை பதிந்துள்ளார். அவரது வேட்டை வழி தென் ஆப்பிரிக்காவாக இருந்தது. எனது 4வது 5வது சகோதரர்களான ஜோனும் வில்லியமும் இலங்கைக்கும் பம்பாய்க்கும் பயணமாகினர். அங்கே பின்னவர் காட்டு மனிதர்களை நாகரிகப்படுத்தினார், காட்டு விலங்குகளை வேட்டையாடினார். அது சம்பந்தமாக ஒரு நூலை வெளியிட்டார். அதன் பெயர் வைல்ட் மென் அண்ட் வைல்ட் பீஸ்ட் என்பதாகும். முன்னவர் மட்டக்களப்புக்கு சுற்றுப்புறத்தில் தென்னை செய்கையை மேற்கொண்டு அமைதியான வாழ்க்கைக்குள் புகுந்தார். ஆயினும் தென்னை மரம் பலனை கொடுக்க நீண்ட காலம் செல்லும் என்பதால் கிழக்கு பகுதி வன இலாகாவில் ஒரு வேலையில் சேர்ந்தார். 15 வருடம் சென்றதன் பின்னர் இருவரும் தாய்நாடு போக திட்டமிட்டனர். இளையவர் பாதுகாப்பாக தாய்நாடு வந்து சேர்ந்தார். மூத்தவர் நிலை பரிதாபத்தில் முடிந்தது. அவர் இலங்கையிலிருந்து பிரயாணம் செய்த கப்பல் நீரோட்டத்துக்குள் மாட்டிக்கொண்டதால் தட்டு தடுமாறி மீண்டும் கரைக்கு வந்தார். இது நிகழ்ந்த சில நாட்களுக்கு பின்னர் அவர் சடதியாக மரணமடைந்தார். அவர் மட்டக்களப்பு நீலக்கடல் ஏரியின் ஓரத்தில் நிரந்தரமாக ஓய்வு பெற புகுந்தார். வேட்டையின் போது ஜோன் கோர்டன் கம்மிங் ஒரே சூட்டில் 25 சிறுத்தைகளையும் 4 யானைகளையும் 8 எருமைகளையும் 2 எல்ஃப்களையும் கணிசமான மான்களையும் பன்றிகளையும் கொன்றார் என்று சொல்லப்படுகிறது. தனது நூலில் செல்வி கோர்டன் கம்மிங் அவர்களின் நாட்குறிப்பின் ஒரு பகுதியை இணைத்துள்ளார். அது அவரது வேட்டை நடவடிக்கைகள் பற்றியதாகும். வேட்டைக்காரன்கள் கவனிக்காமல் போகும் உயிரினங்களின் இயல்புகளை அல்லது அற்ப ஜந்துகள் என்று ஒதுக்கி விடுவதை விடுத்து அவைகளை பழக்கி எடுப்பதில் அவருக்கு ஆர்வம் அதிகம் இருந்தது. அவரது பங்களா வேட்டை விலங்குகளின் எச்சங்களால் மாத்திரம் நிறைந்திருக்கவில்லை, நிறைய செல்ல பிராணிகளின் புகலிடமாக இருந்தது. அவரது தனிமையை அவைகள் போக்கின. அவரின் பங்களா ஈஸ்ட் சீட்டன் தோட்டத்தில் இருந்தது. அது மட்டக்களப்பில் இருந்து தெற்கே போகும் வீதியில் 17வது மைலில் இருக்கின்றது. அவர் ஸ்கொட்லாந்தில் தனது அழகிய மகிழ்ச்சிகரமான வீட்டை விட்டு இந்த தன்னந்தனியான மணத்தட்டில் தேங்காய்களை நட்டு தோட்டமாக்கிக் கொண்டிருக்கின்றார். அதன் பலனை அடைய 15 வருடங்கள் காத்திருக்க வேண்டுமாம். அவற்றை வண்டுகள், எலிகள், கரையான்கள், முள்ளம்பன்றிகள், யானை, பன்றிக் கூட்டங்கள், எதிரிகள் யாவரிடமிருந்தும் காத்திட வேண்டுமாம். நாங்கள் எங்கள் சகோதரரின் பங்களாவை அடைய கொதிக்கும் மணல் ஊடாக நடந்தோம். அவர் பங்களாவை சுற்றி பழ மரங்களை நட்டிருந்தார். அவற்றில் நிறைய பழங்கள் இருந்தன. 1858 ஹென்றி வோர்ட் வன அதிகாரியாக அவரை நியமித்தார். இந்த மாவட்டத்தின் மரக்கடத்தலை தடுக்கும் அதிகாரியாகவும் சேனை அதிகாரியாகவும் இறக்கும் வரை அவர் கடமையாற்றுவார். தொடர் இலக்கம் 910 திகதி ஏப்ரல் 18, 1876. பெயர் ஜேம்ஸ் கோனிஸ் சோடன். ஜேம்ஸ் கோனிஸ் சோடன் MD அவர்களின் புனிதமான நினைவுகளுக்காக. டாக்டர் சோடன் மட்டக்களப்பில் ஜூலை 24, 1854 அன்று ராபர்ட் ஆத்தர்டன்
சிசிஎஸ் அவர்களின் மூத்த புதல்வி எலினோர் பேர்லை திருமணம் செய்து கொண்டார். அவர் பிரிட்டனின் சோடன் என்று சொல்லப்படும் வணக்கத்துக்குரிய ஜோசப் சோடனின் ஒரு சகோதரர் ஆவார். பிரிட்டனில் உள்ள மாளிகையில் அவரது மார்பளவு சிலை ஒன்று காணப்படுகிறது. அதில் பின்வருமாறு பொறிக்கப்பட்டுள்ளது: வணக்கத்துக்குரிய ஜோசப் சோடன் ஏபி வடவீதி தேவாலயத்தில் 28 வருடங்களாக நிர்வாகியாக இருந்தவர். அக்காலத்தில் பிரபல பிரசங்கியாக இருந்த அவர் 1860 காலமானார். மருத்துவத்தில் மிக புகழ் பெற்றவரான டாக்டர் சோடன் பரோபகார சிந்தனை உள்ளவர். அவர் மட்டக்களப்பு மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டார். தொடர் இலக்கம் 911 திகதி ஏப்ரல் 1883. பெயர் ஆர்தர் பிசர். ஆர்தர் பிசரின் நினைவுகளுக்காக வயது 35. லோர்ட் பிசர், பிராங்க் பிசர், சிசிஎஸ் ஆகியவர்களின் சகோதரர். அவர் பொது வேலை திணைக்களத்தில் பணியாற்றினார். தொடர் இலக்கம் 912 திகதி மே 13 1893. பெயர் ஜோன் கரை. திகதி அக்டோபர் 13 1894. பெயர் ஆன் கரை. எங்கள் அன்பு தகப்பன் ஜோன் கரை மரணமடைந்தது மே 13 1894. அன்பு தாயான ஆன் கிரே மரணமடைந்தது அக்டோபர் 13 1894. ஆகியோருடன் அன்பு சகோதரி அலிஸ் மரணமடைந்தது செப்டம்பர் 4 1869 நினைவாக. படையில் ஜோன் கிரே வேலை செய்தார். ஒரு கூட்டாளி அவருக்கு பணம் கொடுத்து தோட்டம் ஒன்றை வாங்கும்படி ஆலோசனை சொன்னதன் பேரில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதை வாங்கினார். அது ஒரு வெற்றிகரமான முதலீடாக அமைந்தது. அவருடைய மகள்களில் ஒருவரை எஸ் பில்டர் என்பவரும், இன்னொருவரை ராணியன் அட்வொகேட்டின் திணைக்களத்தில் வேலை செய்யும் சார்ல்ஸ் ஹை என்பவரும், மூன்றாவது பெண்ணை பொதுவேலை திணைக்களத்தில் பணியாற்றும் HCP ஹைஸும், நாலாவதை WRP சாண்டர்ஸ் CCS அவர்களும் மனம் முடித்தனர். அவர் கலடோவல்லி என்ற தோட்டத்தை நிர்வகித்தார். திருமதிகள் மேக் கிளிங்டன், டன்பார் ஆகியவர்களுக்கு அத்தோட்டம் சொந்தமானது. தோட்டம் 200 ஏக்கர் விஸ்தீரணமுடையது. தொடர் இலக்கம் 913 திகதி ஜூலை 24 1893. பெயர் எலனோர் டோலர் ஆத்தர்டன். டோனி ஆத்தர்டன் சிசிஎஸ் அவர்களின் அன்புக்குரிய விதவையான எலனோர் டோலர் ஆத்தர்டன் அவர்களின் நினைவாக. பிறந்தது ஜூன் 17 1810. டாக்டர் ஜோர்ஜ் பேர்லை அவர்களின் 4வது மகள் எலனோர் ஆவார். வளர்ச்சி நர்ஸில் பிறந்த அவர் ஏப்ரல் 24 1826 ஆத்தர்டனை ஊர்காவல்துறை வருகை தெரு மஜிஸ்ட்ரேட்டின் வீட்டில் திருமணம் செய்து கொண்டார். அவர் ஒரு வண்டியில் விபத்தில் காலமானார். அவர் மட்டக்களப்பில் 52 ஆண்டுகள் வாழ்ந்தார். தொடர் இலக்கம் 914 திகதி ஏப்ரல் 17 1894. பெயர் ராபர்ட் ஆத்தர்டன். ராபர்ட் ஆத்தர்டன் புனிதமான நினைவுகளுக்காக. பிறந்தது ஜூன் 17 1810. அவர் ராபர்ட் ஆத்தர்டன் சிசிஎஸ் அவர்களின் 2வது புதல்வர். அவர் இறக்கும்போது இலங்கை ரைபிள் படையணியில் லெப்டினன்டாக கடமையாற்றினார். 3வது மகனான எட்வர்ட் நியூகாம் ஆத்தர்டன் 1851 சிவில் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1853 எழுத்தாளர் தகமையை பெற்ற அவர் 1883 32 வருடங்கள் தடையற்ற சேவைக்கு பின்னர் ஓய்வு பெற்றார். கல்வெட்டு. 1831 ஜூன் 18 பிறந்த அவர் வெயில்மவுத்தில் 1907 ஜனவரி 7 மரணமடைந்தார். ஆத்தர்டன் குடும்பத்தைச் சேர்ந்த ராபர்ட்டும் எட்வர்டும் மட்டக்களப்பு மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். அவர்கள் பேசும்போது முன்னையவரை பெப்பிள்ளை என்றும் பின்னியவரை நெற்பிள்ளை என்றும் குறிப்பிடுவார்கள். பிற்காலத்தில் ராபர்ட் மட்டக்களப்பில் எக்ஸாமினார் பத்திரிகைக்கு நிருபராக கடமையாற்றினார். அவர் அப்பத்திரிகைக்கு உள்ளூர் பறக்கை வகைகளை பற்றி விரிவான விளக்கங்களை எழுதினார். ராபர்ட்டின் தாவரிப்பில் இருந்தவர்கள் ஜோசப் பிரைஸ், வில்லியம் ஹென்றி ஆத்தர்டன், சோஃபியா பிரவுனிங் ஆகியோர். எட்வர்ட்டின் ஆதரவில் வாழ்ந்தவர்கள் வில்லியம் நியூஸ்ஹாம், எட்வர்ட் ஆத்தர்டன் மற்றும் அரபெல்லா கோப் பேர்லை ஆகியோர். நன்றி.